இன்னைக்கு ஜூன் 27 அண்ணாமலை படம் ரிலீஸ் ஆன நாள். வாழ்க்கையில் நம்பிக்கையோட முயற்சி பண்ணி உழைச்சு முன்னேறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் அல்டிமேட் மோட்டிவேஷன். அண்ணாமலையார் மேலே உள்ள அன்பால் அடிக்கடி திருவண்ணாமலையை கிரிவலம் போகிற சூப்பர் ஸ்டார் ரஜினி இந்த படத்துக்கு அண்ணாமலைன்னு பேரும் வச்சாரு. அண்ணாமலை படத்தில் ரஜினியோட இன்னசென்ஸ், ரஜினியோட ஃப்ரெண்ட்ஷிப், கடவுள் நம்பிக்கை, அம்மாவுக்கு கொடுக்குற மரியாதை, பணம் காசை விட உண்மையான அன்பு தான் ஜெயிக்குங்கிற பல நல்ல விஷயங்கள் இன்னைக்கு வரைக்கும் தமிழக மக்கள் மனசில் தனி இடம் பிடிச்சிருக்கு. இந்த படத்தில் ஒரு முக்கியமான காட்சியில் எல்லாத்தையும் இழக்கும்போது திருவண்ணாமலை சிவன் மேலே தனக்கு இருக்கிற நம்பிக்கையை சொல்லியிருப்பாரு. இந்த சீன் வாழ்க்கையில் நம்பி ஏமாந்தவங்க எல்லாருக்கும் திரும்பி எந்திரிச்சு ஜெயிக்கிற எனர்ஜியை கொடுக்கும். அண்ணாமலை படத்துக்கு அப்புறம் நிறைய பேர் ரஜினி மாதிரியே நெத்தியில் திருநீரும் கழுத்தில் ருத்ராட்சையும் போட ஆரம்பித்தாங்க. சாதாரண மக்களும் உண்மையாக உழைச்சா வாழ்க்கையில் முன்னேறலாம்னும், வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஆனாலும் பழசை மறக்கக்கூடாதுன்னும் அண்ணாமலை படத்தில் சொல்லியிருக்காரு. அண்ணாமலை படத்துல இருந்து தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு சூப்பரான டைட்டில் கார்டு வர ஆரம்பிச்சது. ரஜினிக்கும் திருவண்ணாமலைக்குமான தொடர்பு இந்த படத்துக்கு அப்புறம் ரொம்ப அதிகமாச்சு. 1996 வந்த படத்துக்கு அருணாச்சலம்னு பேர் வச்சாரு. அருணாச்சலம் படம் ரிலீஸ் ஆன அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினி வாழ்க்கையில் திருவண்ணாமலை சித்தர் யோகிராம் சுரத்குமார் ஒரு அற்புதம் பண்ணார். திருவண்ணாமலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினியால் ஒரு அதிசயமும் நடந்துச்சு. முழு வீடியோ சேனலில் பாருங்கள்.